ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு மணிவி லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுத்ததுதான். ஸோ அது எவ்வளோ அமௌண்ட்டு, அது எப்படி லோன் எடுத்தான் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு, அப்புறம் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ ரீபேமெண்ட் பண்ணால், எத்தனை மாதம் ஆச்சு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் மிஸ் ஆச்சு லோன் அமௌண்ட் கட்டுறதுக்கு மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஃபைனு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம A to Z வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லோன் எடுக்கிறது, அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அப்ளிகேஷனில் நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து இருக்குது. பர்சனல் லோன், அப்புறம் வந்து பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன், கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்து லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ட்ரான்ஸ்ஃபர் ஹோம் லோன்ஸ். நீங்கள் வந்து வேறு பக்கம் ஹோம் லோன்ஸ் இருந்துச்சுனாலும் மாற்றிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி லோனையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த பர்சனல் லோன் தான். சரியா? ஸோ இந்த பர்சனல் லோனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கால்குலேட்டரை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே கால்குலேட்டர் இருக்குல்ல, பர்சனல் லோனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு 5000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 16%, டெனர் வந்து 3 மாதம் அப்படின்னு வச்சுட்டோம். மினிமம் 3 மாதத்துக்கு வச்சுக்குவோம். 1711 வருது. ஓகேவா? ஸோ இது உண்மையான வேல்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வந்து அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எத்தனை மாதம், பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து அதோடய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே கைஸ், அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது அஃபிஷியலான லிங்க் தான். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் வழியாக உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே கெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஜிமெயில் ஐடிலாம் வரும். அதில் உங்களோட ஜிமெயில் ஐடி எதுவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க, அதுவும் வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. நம்மளோட ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தோமோ அந்த மொபைல் நம்பரே நம்ம இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ கெட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டிக் பாக்ஸ் ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணோன்னே நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் வந்து இங்கே இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், அப்ளை ஃபார் லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு வந்து டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, மந்த்லி இன்கம். ஸோ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு வந்து சேலரி வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனா இல்லை செக்கா இல்லை கேஷா கையில் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க என்னவோ அப்படிங்கிறது. மந்த்லி இன்கமே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயிலை வந்து மேட்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் வந்து காட்டும். சரியா? நம்ம என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஆதார் லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க இந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ இந்த ஆதார் தான் பேன் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த பேன் கார்டு நம்பர் கரெக்டாக அப்படிங்கிறத பாருங்கள். அது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா இந்த நோ ஐ வில் என்டர் மேனுவலி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேன் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன், உங்களோட எஜுகேஷன் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம். ஸோ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதனால என்னோடய பிஸ்னஸ் நேம் கேட்குது. நீங்கள் வந்து சேலரிட் பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் லோன் ஆஃபர் அப்படின்ட்டுருக்குல்ல, இன்கம் ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 60,000 வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இன்கம் ப்ரூஃபே இல்லாமல் லோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 15,000 கொடுப்பாங்க. அது இப்போதைக்கு அப்ளிகேஷனில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணுறோமோ, நம்ம எப்படி இந்த லோனை வந்து ப்ராப்பராக செட்டில் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நம்ம வந்து போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் சப்மிட் பண்ணி அதிகமாக லோன் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் வந்து அவனுக்கு 60,000 மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் லோன் கொடுக்க முடியும் இன்கம் ப்ரூஃபோட சேர்த்து அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15,000 இருக்குல்ல. ஸோ நம்ம 15,000க்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2,769 ரூபா நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். 5 மாதம் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து
₹3276 வந்து கட்டுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம 10,000த்துக்கு போனோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ₹5000. ₹5000 பார்த்திங்கன்னா 3 மாதம் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ₹1768. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன். சரி, ஓகே. 5 மாதத்துக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்து காமிச்சிட்டாங்க. ₹1768 வந்து உங்களுக்கு வந்து லோன் வருது. அப்புறம் ஃபீஸ் வந்து ₹281 வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, உங்களோட சொந்த வீட்லையா இல்லை வாடகை வீட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஓனர்ஸ்னால் ஓனர்ஸ்னு கொடுங்க. வாடகை வீடுனா ரெண்டட் ஹவுஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பர்பஸ் ஆஃப் லோன், எதுக்காக லோன் எடுக்கிறீங்க அப்படிங்க கேட்குறாங்க. ஸோ அது என்ன ரீசன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரீசன்லாம் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ரீசன் வேணால் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயோ, நான் செல்ஃப் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னால என்னோடய பிஸ்னஸ் டீட்டெயில் கேட்குறாங்க. நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் டீட்டெயில்னால் பிஸ்னஸ் ஓரியன்டாக எனக்கு வந்து கேட்குறாங்க. பிஸ்னஸ் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டர்டு அட்ரஸ் என்னோடய வீட்டு அட்ரஸ் தான். அடுத்து பின்கோடு. ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர்டு அட்ரஸோட பின்கோடு. அப்புறம் ஆனுவல் டேர்ன் ஓவர் ₹10,00,000 கொடுத்துருவோம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, அது சோலோ ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். அடுத்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன கேட்குறோம். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்க செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துடலாம். நீங்கள் என்ன வேணும் உங்கள் பிஸ்னஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த 2 டீட்டெயிலுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சி பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிஜிலாக்கர் ப்ராசஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இருக்கிறதுலே ஈஸியான ஒரு ப்ராசஸ் இது தான். ஸோ ஃபஸ்ட் இந்த டிஜிலாக்கர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஆதார் நம்பருக்கு இந்த இடத்துல கேப்சா என்ட்ரு பண்ணணும். கேப்சா கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். நம்ம ஆதார் கூட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நான் வந்து இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 6 டிஜிட் பின் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் டிஜிலாக்கருக்கு வரீங்க அப்படின்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. மறந்துட்டிங்கன்னா கீழே இருக்கும், ஃபர்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்னோடய பேங்க் டீட்டெயிலை மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். அண்ட் என்ட்ரு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபோட்டோ கேட்குறாங்க. நான் வந்து ஃபோட்டோ சப்மிட் பண்ணிடுறேன். அப்லோட் கொடுத்துட்டு அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிடலாம். அதை நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டேன். ஃபோட்டோவும் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. இது 2மே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? அடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடும் நம்மளோட மொபைல் நம்பருக்கு. ஸோ எனக்கு லோன் தர்றது யார் அப்படின்னா இந்த நார்தர்ன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் எனக்கு வந்து அந்த லெண்டிங் பார்ட்னர் தான் எனக்கு வந்து லோன் கொடுக்க போகிறது மணிவி அப்ளிகேஷன் மூலமாக. சரியா? ஸோ இதில் நிறையா லெண்டிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இந்த மணிவி லோன் அப்ளிகேஷனில். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஜென்யூன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட டைப் பண்ணி தான் நமக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் அந்த பார்ட்டெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து லோன் எடுக்கிற ப்ராசஸ்க்கே வந்துட்டேன். சரியா? ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா இந்த அப்ளிகேஷன் சேஃப் தான், நம்ம லோன் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறனால தான் ஸ்ட்ரெயிட்டாக நான் ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். இந்த அப்ளிகேஷனை பற்றி ஜென்யூனாக இது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, யார் யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். சரியா? அதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே கூட செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் என்ன டைப் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லோனே எடுக்க போகிறோம்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த அப்ளிகேஷன்லேயே எண்ட் ஆஃப் த ப்ராசஸில் உங்களுக்கு நான் எவ்வளோ லோன் எடுத்திருக்கேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவேன். கண்டினியூ அப்ளிகேஷன் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அதை நான் வந்து எனேபிள் ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆட்டோ டெபிட் ஆப்ஷன். ஸோ அந்த ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ ₹5000 தான் லோன் எடுத்திருக்கேன் அமௌண்ட்டு. லோனுக்கு டெபிட் கார்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அது ஓகே, நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். அடுத்து இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் இங்கே ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களோட அக்கௌண்ட் நம்பரு மற்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். சரியா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரொசீட் மட்டும் கொடுங்க. இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை.
ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களோட கார்டு நம்பர், ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டு நம்பரை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ இருக்க எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் தான். ஸோ நிறைய பேர் வந்து கட்டுறதுக்கு மறந்துடுறாங்க, இல்லை கட்டுற டைமில் வந்து சர்வர் எரர், ரொம்ப லார்ஜான டிராஃபிக் வந்து வருது. ஸோ அதனால் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது. அப்புறம் வந்து கட்டலைன்னா ஃபைன் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆட்டோ டெபிட் என்ன பண்ணுன்னா, நமக்கு பேங்க்கில் வந்து சஃபிஷியண்ட்டான ஃபண்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்ரும், அக்செப்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒர்க்கு எதுவுமே கிடையாது. அந்த அமௌண்ட்டை மட்டும் அந்த மந்த் எண்டில் கரெக்டாக அமௌண்ட்டை வச்சுக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து பேங்க் வெரிஃபிகேஷனுக்கு நமக்கு ஒரு ஓடிபி வரும், பேங்க்கில் கொடுத்த நம்பருக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க, அத்தன்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மேண்டேட் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, ஆட்டோ டெபிட். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒர்க்கு வந்து எதுவுமே கிடையாது. லோன் வந்ததுக்கப்புறம் அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் பேங்க்கில் வச்சுட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மந்த் எண்டில் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா, 5ஆந்தேதி ஒரு மாதம் 5ஆந்தேதி நமக்கு வந்து நம்மளோட பேங்க்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? என்னோடய ஐசிசி பேங்க்கில் அவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே டிக் ஆகிருச்சு. இனி அடுத்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அக்ரிமெண்ட்டுன்னு இருக்குது. கிளிக் பண்ணி இங்கே ரெஃபரன்சஸ்க்கு வந்து நம்ம யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் கொடுக்கணும். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பு அவங்களோட என்ன, ஃபாதர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், ஃபுல் நேம் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, அப்புறம் ஃப்ரெண்டுனா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் கூட கொடுக்கலாம், மொபைல் நம்பரு, அவங்களோட நேம், இதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், அதை பார்த்துக்குங்க. அப்புறம் லோன் டீட்டெயில்ஸ், இந்த இடத்துல முக்கியமான விஷயம் நான் இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நார்தர்ன் ஆர்க் கேபிட்டல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு 5000 லோன் அமௌண்ட்டுக்கு 333 ரூபா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸு, ப்ரீ இஎம்ஐ வந்து 0. ஸோ நம்ம முன்னாடி எந்த அமௌண்ட்டும் அவங்க பிடிக்கல, அது 0 தான். 5000 எடுத்தோம், 4667 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. 3 மாதம் இஎம்ஐ. ஃபஸ்ட் மந்த் வந்து February. ஓகேவா? February மாதம் இஎம்ஐ வந்து எடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 36%, ஆனுவல் பர்சன்டேஜ் வந்து 74%. சரியா? சரி, இப்போ 36% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லோனும் இருக்கும். நம்ம லோன் கட்டியிருக்கதும் அக்ரிமெண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. லோன் அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு 4667 ரூபா வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கில் மட்டும் கரெக்டான அமௌண்ட் வச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து இஎம்ஐ அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம கரெக்டாக கட்டிட்டா போதும், அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து காமிச்சிடும் 5000 லோன் எடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டியூ வந்து 5 February 2025. ஸோ அங்கே போட்டாங்க ஃபஸ்ட் இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ, தேர்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த அப்ளிகேஷனில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருக்கு அப்படின்னு. அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 5000 லோன் அமௌண்ட்டு 16% கிடையாது, 36%. ஓகேவா? லோன் டென்யூர் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸுக்கு 1768 ரூபா. நீங்கள் அங்கேயும் பார்த்துருக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 303 ரூபா போட்டிருக்காங்க. இங்கே டோட்டல் அமௌண்ட் ரீபேமெண்ட் வந்து 5300 ரூபா. சரியா? ஓகே கேஸ். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறது. கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு லோன் எடுத்திருந்தான். அவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ராப்பராக கட்டிவிட்டு அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, யாருமே ஃபோன் பண்ண கிடையாது இந்த அப்ளிகேஷன்லேருந்து. கிளியராக வந்து அவனும் வந்து கட்டி முடிச்சிட்டான். ஒரே ஒரு வாட்டி மட்டும் லோன் அமௌண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த வாட்டி மட்டும் 500 rupees வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அது செக் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா லோன் எடுத்தாலும் சரி, 2 லட்ச ரூபா லோன் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து மிஸ்ஸிங் பேமெண்ட் ஆச்சு அப்படின்னா, செக் பவுன்ஸ் ஆச்சு, கட்ட முடியாமல் போச்சு அப்படின்னா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட மற்றவங்ககிட்ட யார்ட்டா கூட விசாரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். எப்பயுமே நீங்கள் லோன் எடுக்கிறதுங்கிறது உங்களோட விருப்பம் தான். இந்த வீடியோவில் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கங்க. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கிடையாது. நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோன் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.